ஸோ ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ் வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு சார். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம லாஸ்ட் வீக் செஷன் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோ வித் இந்த இன்னைக்கு ரேலேரிட்ஸ் மெத்தட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னென்ன 4 டாபிக் பார்த்தோம். ஜென்ரல் ப்ரொசீஜர், வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட், ரேலேரிட்ஸ் அண்ட் இந்த 3 தான் இருக்குன்னு பார்த்தோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு டாபிக் இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காசியன் எலிமினேஷன். இதை வந்து மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5% 2% ஆஃப் தி சிலபஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த காசியன் எலிமினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் பார்த்தோம். ஜென்ரல் ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட்டைசேஷன். ஸோ இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு உங்க பிரேக்கிங் தி காம்போனன்ட்ஸ் இன்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு காம்போனன்ட் அந்த காம்போனண்ட்டை மல்டிபிள் எலமெண்ட்ஸாக பண்ணும்போது ஒன் டைமென்ஷனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார் அண்ட் பீம் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். 2 டைமென்ஷன்றது என்னோட ட்ரையாங்குலர், ரெக்டாங்குலர் அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட 2 டைமென்ஷனல் எலமெண்ட்ஸாக சொல்கிறோம். ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 1 டைமென்ஷனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 அண்ட் 2 ரெண்டு எலமெண்ட் தான், 2 நோடு தான் இருக்கும் ஃபார் அன் எலமெண்ட். அதே வந்து 2 டைமென்ஷனல் வரும்போது உங்களுக்கு ஒரு எலமெண்ட் அப்படின்றது இது டோட்டலாக சேர்ந்தது. அதாவது என்னோட ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படின்றது தான் என்னோட 2 டைமென்ஷனல். அது வந்து எனக்கு காம்பினேஷன் ஆஃப் 3 1 டைமென்ஷனல் எலமெண்ட்டை சேர்ந்தது தான் வந்து எனக்கு காம்பினேஷனை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே ரெக்டாங்குலர் எலமெண்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 4 எலமெண்ட் இருக்கு காம்பினேஷன்ல ஃபார் 2 டைமென்ஷனல் எலமெண்ட். அதே 3 டைமென்ஷனல் எலமெண்ட்னு வரும்போது காம்பினேஷன் ஆஃப் 2 டைமென்ஷனல் எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம 3 டைமென்ஷனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசிமெட்ரி அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கும். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் இசட்ல இருக்கும் ஆக்சசிமெட்ரி அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்பரிங் ஆஃப் நோட்ஸ். ஸோ நம்பரிங் ஆஃப் நோட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜர் டு ஸ்மாலர் நம்பர், லார்ஜர் சைட் நம்பரிங் அண்ட் ஸ்மாலர் சைட் நம்பரிங் சொல்லி 2 எடுத்திருப்போம். ஸோ எது வந்து எனக்கு ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ், அதாவது ஹையர் நம்பர் டு லோவர் நம்பர் வந்து எது எனக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளோட அனாலிசிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஆன்சிஸ்ல நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு ஆன்சிஸ் சாஃப்ட்வேரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜர் சைட் நம்பரிங் பண்ணியிருப்பாங்க. அதே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் ஷார்ட்டர் சைட் நம்பரிங் பண்ணியிருப்போம். ஏன்னா ஷார்ட்டர் சைட் நம்பரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாங்கர் சைட் நம்பரிங்கில் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்ம செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் எலமெண்டோட மேக்ஸிமம் நம்பர் இங்கே செகண்ட் எலமெண்டோட மேக்ஸிமம் நம்பர் வந்து 10 - 2 8 அன்னோன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு லீனியர் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன் படி பார்த்தீங்கன்னா A1 A0 A1 A2 A3 அப் டு A8 வரைக்கும் வரும். அதே எனக்கு ஷார்ட்டர் சைட் நம்பரிங் அதே எலமெண்ட் 2 நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 - 5 எனக்கு 5 அன்னோன்ஸ் வந்துடுது. ஸோ அந்த 5 அன்னோன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 5 அன்னோன்ஸ் வச்சு என்னால் வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும். ஒன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு கவர்னிங் ஈக்குவேஷனும் தேவைப்படுது. கவர்னிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஆர்டர் எலமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ எந்த கவர்னிங் ஈக்குவேஷன் நம்ம ப்ராப்ளம்ல எடுத்து பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு டி பவர் சாரி ஒரு நிமிஷம் டி பவர் ஒரு ஐ எக்ஸ் டிவைடட் பை டி ஒய் சாரி டி பவர் ஒய்ஐ d power yi minus d power x to the power of i அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஹையர் ஆர்டர் எலமெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹையர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ அப்படின்றது எனக்கு இந்த 5ன்ற ஒரு டேர்ம்ல இருந்தால் என்னோட இந்த ஐயை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதிகமாக ஹையர் ஆர்டர் நம்ம இப்போ 5க்கு பதிலாக நம்ம 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ என்னோட இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சுவல் சொல்யூஷன். நீங்க ஒரு சிங்கிள் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன் இந்த சிங்கிள் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன் எடுத்து வந்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும். அதே வந்து எனக்கு என்னுடைய ஹையர் ஆர்டர் ஏத்த என்னோட அக்யூரசி லெவல் எனக்கு க்ளோசர் ஆகிட்டே போகும். என்னோட அக்யூரசி லெவல் எனக்கு க்ளோசர் ஆகிட்டே போகும். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் அக்யூரசிக்கு நம்ம போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அக்யூரசிக்கு போற மாதிரி இருக்கும். அதே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சைன் ஃபார்ம்லயே எனக்கு வரும். ஓகேங்களா? என்னோட சைன் ஃபார்ம்லயே வரும். இந்த சைன் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதான் வந்து என்னோட ஆக்சுவலா இருக்கும். பட் இதான் வந்து என்னோட அ சிங்கிள் அன்னோன் ஃபங்ஷன்னாலும் இருக்கும். பட் எனக்கு ட்ரிக்னாமெட்ரிக்க விட லீனியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எங்க நான் ட்ரிக்னாமெட்ரிக் யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு எங்க வேல்யூ வந்து எனக்கு கம்மியா தெரியலையோ, அதாவது எனக்கு கான்ஸ்டன்ட்ஸா இல்லாம வேல்யூஸா குடுத்திருந்தாங்கன்னா, நான் லீனியருக்கும், கான்ஸ்டன்ட்ஸா குடுத்திருந்தாங்கன்னா, நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷனுக்கு போவேன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பிஹேவியர்ன்னு வரும்போது உங்களோட ஸ்ட்ரெயினு, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா குடுத்துருவாங்க. இல்ல டென்சிட்டி ஒண்ணு குடுத்துருவாங்க. அத வச்சு நம்ப கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இப்ப நம்ம கே மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம நெறைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த கே மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு கே மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ கே இன்டூ யூ. ஸோ இதான் வந்து ஃபோர்ஸோட மேட்ரிக்ஸ். அந்த கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து கம்பைல் பண்றோம். இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பைல் பண்றதுன்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரையாங்குலர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு இது 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எலிமெண்ட் நம்பர் 1, இது எலிமெண்ட் நம்பர் 2, இது எலிமெண்ட் நம்பர் 3ன்னு எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2x2ல வரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு 2 கிராஸ் 1 டைமென்ஷனல் எலிமெண்ட்டா நீங்க எடுத்தீங்கன்னா 2x2ல வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2x2ல வரும். ஸோ இதுக்கு ஒரு குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு நோட் 1, 2 இது எனக்கு 2, 3. ஸோ எனக்கு இந்த 2ம் வந்து எனக்கு ஆட் அப் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா, அதே 2x2 தான் வரும். எனக்கு 1 அண்ட் 3. ஸோ இப்ப இந்த 1 அண்ட் 3 எனக்கு இந்த இதுவும் எனக்கு ஆட் அப் ஆகும். இந்த இதுவும் நமக்கு ஆட் அப் ஆகும். ஸோ எனக்கு ஃபைனலா நான் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வரும்போது எனக்கு 3 நோடுமே வந்து எனக்கு இன்டர்லிங்க் ஆகுது. ஸோ அப்ப எனக்கு லாஸ்ட்டா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு இதுல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, A11, A12, A21, A22 இது எனக்கு ஃபர்ஸ்ட் நோடா வரும். இது ஃபர்ஸ்ட் நோட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு A22 பிளஸ் ஆகும். A23, A32, A33. ஸோ செகண்ட் நோட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தேர்ட் நோட். தேர்ட் நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிளஸ் A11, A13. இங்க எனக்கு வரும்போது A31 பிளஸ் A33. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிராஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து A11 ஸ்கொயர் A 2 டைம்ஸ் ஆஃப் A11, 2 டைம்ஸ் ஆஃப் A22, 2 டைம்ஸ் ஆஃப் A33. மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சிங்கிள் ஃபங்ஷனா எனக்கு வருது. ஸோ என்னோட கிராஸ் எப்பவுமே இது வந்து எனக்கு எப்படி வரும்னா, எனக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபைனலா எனக்கு கேக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து எனக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எனக்கு வரும். ஸோ அததான் வந்து நம்ம உங்களோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட அசம்ப்ஷன்ஸ நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? சிஸ்டம் ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டா எடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி நம்ம வந்து அசெம்பிளிங் பண்றோம். இந்த அசெம்பிளிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபங்ஷன் என்னோட F இஸ் ஈக்குவல் டூ K இன்டூ Uன்ற ஃபங்ஷனுக்கு மாத்திட்டு, நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். பவுண்டரி கண்டிஷன்றது என்னதுன்னா, என்னோட ஆ கண்டிஷன்ஸ் 1 டைமென்ஷனலா இருந்ததுன்னா, எங்க ஃபிக்ஸ்டு இருக்கு. ஃபிக்ஸ்டு இருந்தது அப்டின்னா, அந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் 0வா இருக்கும். இப்ப எனக்கு கேன்டிலீவரா இருக்கு. இப்ப இதே எனக்கு வந்து கேன்டிலீவரா இருக்கு அப்டின்னா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு x 0 வர இடத்துல u டிஸ்பிளேஸ்மென்ட் 0வா இருக்கும். அதே x வந்து எனக்கு L வர இடத்துல u வந்து எனக்கு ஆ மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம பவுண்டரி கண்டிஷன் போட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எடுத்துட்டு வரோம். ஒன்ஸ் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அன்னோன் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ் எதெல்லாம் அன்னோன் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸோ அந்த அன்னோன் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்டோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின கண்டுபிடிச்சு, அத வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நம்ம வந்து டிராயிங் வரையறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ப்ரொசீஜர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெய்ட்டட் ரெசிடுவல் மெத்தட். வெய்ட்டட் ரெசிடுவல் மெத்தட் அப்படின்றது ஒரு FEA அப்படின்றதே ட்ரையல் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெய்ட்டட் ரெசிடுவல் மெத்தட் அப்படின்றது இன்னும் ட்ரையல் அப்ராக்ஸிமேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் வெய்ட்டட் ரெசிடுவல் மெத்தட்ல நமக்கு வந்து கவர்னிங் ஈக்குவேஷனும் உங்களோட பவுண்டரி கண்டிஷனும் குடுத்துருவாங்க. ஸோ இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஃபங்ஷன் தேவைப்படுது. அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையல் ஈக்குவேஷனா இருக்கும். அந்த ட்ரையல் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரும். அந்த ட்ரையல் ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வரும். அதான் வந்து என்னோட ட்ரையல் ஃபங்ஷன்ல இருந்து பவுண்டரி கண்டிஷன் குடுத்து என்னோட ட்ரையல் சொல்யூஷன் எடுத்துட்டு வரேன். இந்த ட்ரையல் சொல்யூஷன நான் என்னோட கவர்னிங் ஈக்குவேஷனுக்கு எடுத்துட்டு வரேன். ஸோ அந்த கவர்னிங் ஈக்குவேஷன் வந்து வரதான் வந்து என்னோட ரெசிடியூ.
ஸோ என்னோட வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் வருது. ஒன்று பாயிண்ட் கொலோகேஷன், சப்டொமைன், லீ ஸ்கொயர் அண்ட் கெரர்கியன். ஸோ பாயிண்ட் கொலோகேஷன்றது டைரெக்டாகவே வந்து ரெசிடியூ வந்து எனக்கு 0ன்னு எடுக்கிறோம். சப்டொமைன்ன்றது எனக்கு ஆர்டிஎக்ஸ், என்னோட ஆர்டிஎக்ஸ் அப்படின்றது 0ன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை அப்படின்னா எனக்கு மல்டிபிளா, அதாவது எனக்கு A0 பிளஸ் A1x பிளஸ் A2x ஸ்கொயர் அந்த மாதிரி எனக்கு மல்டிபிள்ஸ் வருது அப்படின்னா எனக்கு டோ ஆர் பை டோ ஏஐ அப்படின்றது நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த கெலர்கியன்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ன்றதுல நம்ம ரெசிடியூ அப்படின்றது இந்த அவுட்டர் பவுண்டரியை வந்து நம்ம ரெசிடியூன்னு சொல்றோம். அவுட்டர் பவுண்டரி, அதாவது என்னோட சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டை நான் ட்ரையாங்குலர் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். எனக்கு அவுட்டர்ல ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த அவுட்டர் பவுண்டரியை நம்ம ரெசிடியூன்னு சொல்லிக்கிறோம். அந்த ரெசிடியூ வச்சு தான் ஃபர்ஸ்ட் 3 மெத்தட் நம்ம சால்வ் பண்றோம். லாஸ்ட் மெத்தட் நான் கெலர்கியன் மெத்தட்ல ரெசிடியூவும் எடுத்துக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய இதுக்கு பேர், இந்த உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த வெயிட்டிங் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணி W into R dx is equal to 0. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம நேற்று லாஸ்ட் வீக் 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நோட்ஸ் நான் வந்து யூடியூப்ல ஷேர் பண்றதோ இல்லை அந்த வீடியோ லெக்சர் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதோ பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து ஆன் லீனியர் இன்டர்போலேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் இன்டர்போலேஷன்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to see Rayleigh-Ritz method. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Rayleigh-Ritz மெத்தட். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா Rayleigh-Ritz வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு டாபிக். ஸோ அதனால வந்து இது பட்டுதான். ஸோ Rayleigh-Ritz மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு ஏன் Rayleigh-Ritz போறோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ல we will be sticking on with internal potential energy வச்சு மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ Rayleigh-Ritz மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈக்குவேஷன் வந்து π is equal to u minus h. இதை வந்து u minus h அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி minus work done by external force, work done by external force. ஸோ இப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா internal potential energy minus external potential energy. ஸோ என்னோட ஈக்குவேஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we are going to go with dou pi by dou ai is equal to 0. ஸோ இந்த i அப்படின்றது என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் i அப்படின்றது 1 to infinity. இந்த i அப்படின்றது என்ன டேர்ம்ல வரும் அப்படின்னா என்னோட அன்னோன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இது பண்ணிட்டு சம் பண்ண போறோம். இதுதான் வந்து நம்ம Rayleigh-Ritz நம்ம பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்புறம் எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். உங்களோட ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜியோமெட்ரிக் பவுண்டரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அட்லீஸ்ட் 1 ரிட்ஸ் பேராமீட்டர். இந்த ரிட்ஸ் பேராமீட்டர்ன்றது என்ன அப்படின்னா எனக்கு எய்தர் A0 ஆர் A1 ஏதாவது ஒன்று கம்பல்சரி இருந்தாகணும். ஒரு ரிட்ஸ் பேராமீட்டர் அப்படின்றது என்னோட அன்னோன் ஃபங்க்ஷன்றது கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இருக்குங்களா? இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்ல, இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அகைன் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இது வந்து நம்ம Rayleigh-Ritzல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம Rayleigh-Ritzல சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து சேம் கண்டிஷன், இதே கண்டிஷன் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 எடுத்துக்கிறோம். 2 எலமெண்டா எடுத்துக்கிறோம். சிங்கிள் எலமெண்டா எடுத்துக்காம 2 எலமெண்டா எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிங்கிள் எலமெண்ட் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருப்போம். நான் இங்க 2 எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது என்னோட 2 எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்னோட ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா y is equal to a1 sin pi x by l plus a2 sin 3 pi x by l. ஸோ ரொம்ப 2 கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து சிங்கிள் கண்டிஷன்ல சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட பவுண்டரி கண்டிஷன். இதில் A1 அண்ட் A2ன்றது எனக்கு ரிட்ஸ் பேராமீட்டர். இதான் வந்து என்னோட
ரிட்ஸ் பாராமீட்டர். ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஹெச். ஸோ யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இஐ. ஸோ அதில் வந்து நம்மளோட வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னோட கவர்னிங் ஈக்குவேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்டகிரல் ஃபங்க்ஷனில் என்னோட கவர்னிங் ஈக்குவேஷன் இருக்கும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னோட இந்த ஈக்குவேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் நீங்க ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இட் இஸ் ஃபார் பீம். அதே வந்து எனக்கு பார் எலிமெண்டா இருந்ததுன்னா இந்த ஸ்கொயர் வராது, அவ்வளவுதான். இந்த பார் எலிமெண்டா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். பீம் எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ எனக்கு யூ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய் இந்த யூல வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒய்யை வந்து டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது எனக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஈக்குவேஷன் 1 அண்ட் இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். dy by dx. ஸோ நம்ம இதில் வந்து இந்த yல இருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 we are going to substitute in equation 2. எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? y வந்து நம்ம dy by dx அப்படின்னு எடுக்கிறோம். dy by dx வரும்போது a1 pi by l cos pi x by l plus a2 3 pi by l cos pi x by l அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து d square y by dx square is equal to minus a1 pi square by l square pi square by l square sin pi x by l minus a2 9 pi square by l square sin 3 cos 3 வரும் sin 3 pi x by l. ஸோ இப்படி என்னோட ஈக்குவேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது என்னோட ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட்டிங் 3 in 1 பண்றோம். ஸோ என்ன பண்றோம்? u is equal to ei by 2 integral 0 to l. என்னோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to l. இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பவுண்டரி கண்டிஷன் என்னவா இருக்கும்? u is equal to 0 when x is equal to 0 டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது y வந்து எனக்கு 0வா இருக்கும். when x is equal to l என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y வந்து எனக்கு அப்பயும் 0வா இருக்கும். ஸோ எனக்கு எப்போ எங்க மேக்ஸிமமா இருக்கும்? when x is equal to l by 2 y is equal to y max. ஓகேங்களா? y is equal to y max. ஸோ எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் எனக்கு பவுண்டரி கண்டிஷன் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இஐ அப்படின்னு ஒரு இடத்துல நான் எனக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மைனஸ் a1 pi ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் sin pi x by l minus a2 9 pi square by l square sin 3 pi x by l into dx. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தி ஹோல் ஸ்கொயர் வரும். இதை சால்வ் பண்ணும்போது நான் ஒன்றும் மைனஸை நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மைனஸ் இஐயை இந்த மைனஸை நான் வெளில எடுத்துட்டேன்னா நான் ப்ளஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ப்ளஸ்ன்னு போடும்போது எனக்கு ஏ ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு வரும். ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயரை நான் வெளியில் காமனாக எடுத்துக்கிறேன். பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் வெளியில் காமனாக எடுத்துக்கும் போது ஸோ இந்த டேர்மும் நான் வெளியில் காமனாக எடுத்துக்கிறேன். இது வெளியில் வரும்போது எனக்கு என்னவா வரும் அப்படின்னா 5/4 by L/4. ஏன் அப்படின்னா எனக்கு இங்க வெளியில இங்க உள்ள எனக்கு அவுட்டர்ல எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா a1 ஸ்கொயர் ஸோ ei by 2, அதாவது இங்க ei by 2 5/4 by L/4 நான் எடுத்துக்கிட்டு இந்த மைனஸை நான் வந்து உள்ள வெளில எடுத்துக்கிறேன். வெளில எடுத்துக்கும் போது எனக்கு மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் ei வரும். அடுத்து a1 ஸ்கொயர் sin square pi x by l plus 81 9 times of 81 a2 square sin square 3 pi x by l plus 18 2 times of a1 a2 அதாவது 2 times of ab sin pi x by l sin 3 pi x by l. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஃபார் த லிமிட், அதாவது என்னோட லிமிட் வந்து 0 to L into dx. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு டேர்மாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒவ்வொரு டேர்மாக கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் a1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் பை எக்ஸ் பை எல் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பை எல் dx ஃபார் த லிமிட் 0 to L நான் எடுத்துக்கிறேன். அதை நான் எடுத்துக்கும் போது எனக்கு a1 ஸ்கொயர் வெளியில் வந்துடும். sin ஸ்கொயர் அப்படின்றத நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா எனக்கு இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் cos 2 pi x by L into dx. அதாவது என்னோட sin ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா வந்து sin ஸ்கொயர் எக்ஸை நான் வந்து என்ன எழுதுவேன்னா 1 மைனஸ் காஸ் 2x பை 2. இந்த ஃபார்முக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை நம்ம இங்கே எழுதுறோம் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் a1 ஸ்கொயர் பை 2 காமனாக எடுத்துக்கிட்டு இது வந்து டிஎக்ஸ் ஆயிடுது. dx for the limit 0 to L minus cos 2 pi x by L dx. ஸோ இந்த cos 2 pi x by L அப்படின்றது எனக்கு என்னவா மாறுது? sin 2 pi x by L மாறுது. ஸோ மைனஸ் sin 2 pi x by ஒரு நிமிஷம் sin 2 pi x by L divided by 2 pi by L for the limit 0 to L. For the limit 0 to L மாறுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த dx அப்படின்றது a1 ஸ்கொயர் பை 2 dx அப்படின்றது L மைனஸ் இதை L நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு 2 பை வருது. sin 2 பை 0 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு sin 0 ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம sin கர்வ் பார்த்துருப்போம். ஸோ 0 பை 2 பை அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு 0வா மாறிடுது. ஸோ எனக்கு டோட்டலாகவே வந்து எனக்கு இந்த L மைனஸ் L 2 பை பை Lன்றது எனக்கு L பை 2 பையா மாறிடுது. L பை 2 பை இன்டூ அப்பர் லிமிட்ல போட்டோம்னா எனக்கு sin பை sin 2 பை கரெக்டா? ஸோ sin 2 பை மைனஸ் sin 0 அப்படின்னு வருது. ஸோ sin 2 பைன்றதும் 0 எனக்கு sin 0ன்றது எனக்கு 0. ஸோ எனக்கு இந்த டோட்டல் டேர்மே எனக்கு என்னவா மாறிடுது? இந்த டோட்டல் டேர்மே எனக்கு 0வா மாறிடுது. ஸோ a1 ஸ்கொயர் பை 2 இன்டூ L அப்படின்றத நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த ஒரு இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் 81 a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் 3 பை எக்ஸ் பை எல். ஸோ இதுவும் நம்ம ஓரளவுக்கு சிமிலராக என்னவா வரும் அப்படின்னா இந்த 81 அப்படின்றது காமன் a2 ஸ்கொயர் அப்படின்றது இந்த ஈக்குவேஷனை நம்ம டைரெக்டாகவே டெரைவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு sin ஸ்கொயர் 3 பை பை எக்ஸ் 3 பை பை எக்ஸ்ன்றது எனக்கு 1 மைனஸ் காஸ் 6 பை பை எக்ஸ் பை எல்னு சொல்லி வரும். ஸோ இது நீங்கள் எடுக்கும்போது எனக்கு 81 a2 ஸ்கொயர் இன்டூ எல் டிவைடட் பை 2 அப்படின்ற ஈக்குவேஷன் எனக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 18 நெக்ஸ்ட் 18 a1 a2 sin pi x by L sin 3 pi x by L அப்படின்ற ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா எனக்கு sin A sin B. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் sin A sin B அப்படின்றது என்னவா மாறும்? cos A plus B minus cos A minus B divided by 2. ஸோ எனக்கு இதில் என்ன ஆகுதுன்னா எனக்கு 18 A1 a2 டிவைடட் பை 2 எனக்கு வெளியில் காமனாக எடுத்துக்கிட்டு இன்டெக்ரல் காஸ் பை எக்ஸ் பை எல் ஓகேங்களா? காஸ் பை எக்ஸ் சைன் காஸ் பை எக்ஸ் பை 2 பை எக்ஸ் பை எல் 2 பை எக்ஸ் பை எல் டிஎக்ஸ் மைனஸ் காஸ் 4 பை எக்ஸ் பை எல் dx plus and minus நம்ம பண்றதுனால into dx ஆகுது. ஸோ இதுக்கு for the limit 0 to L cosன்றது நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு sin 2 pi x by L divided by 2 pi by L minus sin 4 pi x by L divided by 4 pi by L. ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது டோட்டலாகவே சேர்ந்தது எனக்கு 0 தான். ஏன்னா எனக்கு 0 to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் 0 வந்தாலும் எனக்கு 0 பை 2 பைன்றது வரது எல்லாமே வந்து எனக்கு 0 தான். இப்போ நான் L இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2 பை எக்ஸ் பை எல் நான் L சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா
எனக்கு 2π தான் வரும். இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4π தான் வரும். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வரும். இங்கேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. ஸோ என்னோட என்டையர் டேர்ம் எனக்கு 0 வர இந்த டோட்டல் டேர்மே எனக்கு என்னவா மாறிடும், எனக்கு ஆன்சர் 0வா மாறிடும். ஸோ எனக்கு இந்த 2 டேர்ம் மட்டும்தான். அதாவது integral of a1 square sin square pi x by l plus 81 a2 square sin square 3pi by x by l மட்டும்தான் வந்து எனக்கு ஆன்சர் வரும். ஸோ எனக்கு u வந்து பார்த்தீங்கன்னா ei by 2 pi power 4 by l power 4 a1 square l by 2 plus 81 a2 square l by 2 plus 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எனக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆயிடுது. அடுத்து ஹெச்ன்றது எனக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்றது எனக்கு ஒமேகா இன்டூ ஒய் இன்டூ டிஎக்ஸ். யூனி 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 உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து லோடு வந்து எனக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஒமேகா டபிள்யூஒய் டிஎக்ஸ். ஸோ இது மட்டும் எனக்கு மாறும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட் இன்டூ என்ன டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதோ அது மட்டும் வரும். அந்த y/2 ஆர் l/2 அப்படின்றது வரும். நம்ம ydxன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஸோ நம்ம இன்டகிரல் ஒமேகா கான்ஸ்டன்ட் ஆயிருது a1 sin pi x by l plus a2 sin 3pi x by l into dx. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒமேகா வெளியில கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். ஃபார் த லெவல் 0 to l a1 sin pi x by l. அதாவது நான் என்ன பண்றேன்னா ஒமேகா கான்ஸ்டன்டா வச்சுட்டு, ஓகேங்களா, ஒமேகா கான்ஸ்டன்டா வச்சுட்டு a1 அந்த டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். a1 வெளியில காமனா எடுத்துக்கிறேன். sin pi x by l for the limit 0 to l plus a2 வெளியில கான்ஸ்டன்டா வச்சுட்டு sin 3pi x by l for the limit 0 to l dx. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எடுத்துக்கும் போது எனக்கு sin pi x by l அப்படின்றது cos pi x by l மாறும். மைனஸ் cos pi x by l மாறும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a1 0 to l. ஸோ இன்டகிரேட் பண்ணதுனால cos pi x by l by pi by l plus எனக்கு மைனஸாக மாறிடும். மைனஸ் a2 integral cos 3pi x by l by 3pi by l அப்படின்றது வரும். ஃபார் த லிமிட் 0 to l 0 to l. ஸோ காஸ் கர்வ் உங்களுக்கு தெரியும். காஸ் கர்வ் அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ 0, ஸோ இது வந்து எனக்கு 0 pi by 2 pi 3pi by 2 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து எனக்கு +1, இது வந்து எனக்கு -1. ஸோ நான் எல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு காஸ் பை வருது. இந்த காஸ் பை அப்படின்றது -1ஆக மாறிடும். ப்ளஸ் காஸ் 0 அப்படின்றது எனக்கு +1ஆக மாறிடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ -1 -1 -a2 இது வந்து எனக்கு பை பை எல்ன்றது நான் எல் பை பைன்னு மாற்றிக்கிறேன். இங்கே எனக்கு எல் பை 3πன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது எனக்கு வரும்போது எனக்கு எல்ன்றது எனக்கு 3π பை 2π 3π அப்படின்றது எனக்கு -1. கரெக்டா? இது பை, இது வந்து எனக்கு இங்கே 2π வரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு 3π வரும். 3πன்றது -1, 0 அப்படின்றது எனக்கு -1ஆக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது ஃபைனலாக எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் 2 நான் வெளியில காமனா எடுத்துக்கிறேன். 2 ஒமேகா நான் வெளியில காமனா எடுத்துக்கிறேன். 2 ஒமேகா எல் காமனா எடுத்துக்கிறேன். a1 பை அதே மாதிரி பையும் காமனா எடுத்துக்கிறேன். a1 பிளஸ் a2 பை 3. ஸோ இது எனக்கு டேர்மாக வருது. ஓகேங்களா, a1 பிளஸ் a2 பை 3 அப்படின்றது எனக்கு வந்துடுது. ஸோ இது வந்து என்னோட ஹெச். ஸோ நம்ம ஃபைனலாக பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஹெச் அப்படின்னு சால்வ் பண்ணுறோம். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஹெச் அப்படின்றது ei by 4l cube
மேலே பை கியூப் பை பவர் 4 a1 ஸ்கொயர் ப்ளஸ் 81 a2 ஸ்கொயர் minus 2 omega L by pi a1 plus a2 by 3. ஸோ இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ரியலைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம், டோ பை பை டோ ஏஐ இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, டோ பை பை டோ a1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டோ பை பை டோ a2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது a1 என்ன a2 என்ன அப்படின்றத நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோ பை பை டோ a1 டோ a1 அப்படின்றது நம்ம எடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன்ல ei பை பவர் 4 பை 4l கியூப் a1 ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் a1 ஆயிருது, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், மைனஸ் 2 ஒமேகா எல் பை பை a1 அப்படின்றது எனக்கு 1 ஆயிருது, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a1 நம்ம கண்டுபிடிக்கிறோம், a1 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எனக்கு இந்த பக்கம் போயிடும். ஸோ 2 ஒமேகா எல் பை பை இன்டூ எனக்கு இது வந்து இந்த டேர்ம் வந்து எனக்கு இந்த பக்கம் போயிடுது. ஸோ இந்த 2 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 2 ஆயிடுது. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எல் கியூப் டிவைடட் பை இஐ பை பவர் 4. ஸோ எனக்கு இப்படி டேர்ம் மாறிடுது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஒமேகா எல் பவர் 4 ஒமேகா எல் பவர் 4 பை இஐ பை பவர் 5. ஸோ இந்த பை பவர் 5 வந்து நம்ம வந்து 3.14 இன்டூ டு தி பவர் ஆஃப் 5 அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு a1 கிடைச்சிரும். அடுத்தது அதே மாதிரி டோ பை பை டோ a2 அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது சேம் ei பை பவர் 4 பை 4l கியூப் 2 இந்த ஈக்குவேஷன்ல 81 a2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 81 இன்டூ 2 அப்படின்னு வரும்போது எனக்கு 162 a2 அப்படின்றது வரும், மைனஸ் 2 ஒமேகா எல் பை பை இன்டூ 1/3. ஸோ a2 பை 3ன்றதுனால 1/3ன்றதோட இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சேம் a2 நம்ம கண்டுபிடிக்கிறோம், 2 ஒமேகா எல் பை 3 பை இன்டூ 4l கியூப் பை இஐ பை பவர் 4 இன்டூ 162. ஓகேங்களா, இன்டூ 162 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒமேகா எல் பவர் 4 பை 243 இஐ நான் வெளியே ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன், இஐ இன்டூ 243 இன்டூ 5 பவர் 5. ஸோ எனக்கு இது வந்து a1 அண்ட் a2 ஆயிருது. ஸோ ஆஸ் நம்ம வெயிட்டட் ரெசிபிளில் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட்டிங் a1 and a2 in equation 1. அதாவது என்ன ஈக்குவேஷன், y is equal to a1 sin pi x by l plus a2 plus a2 sin 3 pi x by l. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a1 அப்படின்றது 4 ஒமேகா எல் பவர் 4 பை இஐ பை பவர் 5 sin pi x by l plus 4 omega l power 4 by 243 ei pi power 5 sin 3 pi x by l. ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், x is equal to l/2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணால் எங்கள் எக்ஸை வந்து நான் l/2 சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு sin pi/2. ஸோ எனக்கு இந்த டேர்ம் இங்கே வர டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு sin pi/2ன்னு வரும். இங்கே எனக்கு வர டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு sin 3pi/2ன்னு வரும். ஸோ நமக்கு சைன் கர்வ் எடுத்துக்கோங்க. சைன் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா சைன் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு pi/2
3 பை பை 2ன்றது எனக்கு இங்க வரும். ஸோ பை பை 2ன்றது எனக்கு +1, 3 பை பை 2ன்றது எனக்கு -1ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4 ஒமேகா L பவர் 4 பை EI பை பவர் 5 மைனஸ் 4 ஒமேகா L பவர் 4 பை 4 ஒமேகா L பவர் 4 பை 243 EI பை பவர் 5. ஸோ நான் என்ன பண்றேன் 4 ஒமேகா L பவர் 4 பை EI பை பவர் 5 நான் வெளியில காமனா எடுத்துக்கிறேன். வெளியில காமனா எடுக்கும்போது 1 மைனஸ் 1 பை 243ன்னு வரும். ஓகேங்களா? 1 மைனஸ் 1 பை 243ன்னு வரும். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு இதோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.9958 இந்த டேர்ம் வந்து எனக்கு 0.9958 ஆகுது. ஸோ டோட்டலாக இதோட நம்ம இந்த 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3.98 ஒமேகா L பவர் 4 பை EI பை பவர் EI பை பவர் 5. ஓகேங்களா? இப்படி கிடைக்கும். இது நீங்க ஃபர்தரா நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா 0.0130 ஒமேகா எல் பவர் 4 பை இதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க ஈக்குவேஷனா படிச்சிருப்பீங்க ஃபார் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடிங் இது ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. நீங்க இங்க இதுக்கு நீங்க டிரைவ் பண்ணாலும் ஓகே, இல்ல இது வரைக்கும் நீங்க பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரேலே ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேலே ரேட்ஸோட அப்ராக்சிமேஷன் அதிகமா இருக்கும். வெயிட்டட் ரெசிடுவலை விட ரேலே ரேட்ஸோட அப்ராக்சிமேஷன் எனக்கு அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம். பெண்டிங் மொமெண்ட் எடுக்க சொல்றாங்க. சப்போஸ் இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்டிங் மொமெண்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா EI d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இப்படின்னு இதை நம்ம டேரக்டா சால்வ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணீங்கன்னா இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி ஸ்கொயர் ஒய்க்கு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இது வந்து அடிஷ்னல் தான் கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம இது பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூன்றதுல சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்னவா வரும் அப்படின்னா ஸோ இதுல நம்ம A1 A2 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A1 A2 நம்ம கண்டுபிடிச்சு இங்க எழுதியிருக்கோம். கரெக்டா? ஸோ A1 A2 நம்ம கண்டுபிடிச்சு இங்க எழுதியிருக்கோம். ஸோ இதையும் நம்ம ஸோ இந்த சொல்யூஷன்ல இருந்து நம்ம இந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட ஃபைனல் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைன் பை எக்ஸ் பை ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 ஒமேகா எல் பவர் 4 பை EI பை பவர் 5 சைன் பை எக்ஸ் பை எல் அப்படின்றது எனக்கு சைன் பை பை 2 ஆயிடுது. சைன் பை பை 2ன்றது 1 சைன் 3 பை பை 2ன்றது எனக்கு -1 பிளஸ் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல எனக்கு மைனஸாக மாறிடுது. -4 ஒமேகா எல் பவர் 4 243 EI பை பவர் 5 அப்படின்றது வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு 4 ஒமேகா எல் ஸ்கொயர் பை EI பை பவர் 5 minus 36 omega L square pi square by 243 EI pi power 5 அப்படின்றது வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபர்தர் சால்வ் பண்ணும்போது டி ஸ்கொயர்
y by dx ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு -3.82 ஒமேகா எல் ஸ்கொயர் பை இஐ 5/5 அப்படின்றது எனக்கு சால்வ் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணும்போது எனக்கு இஐ அப்படின்றது எனக்கு இஐ அப்படின்றது எனக்கு கேன்சல் ஆகிடும். இஐ கேன்சல் ஆகும்போது எனக்கு ஃபைனலாக எனக்கு எம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இஐ -3.82 இல்லைங்களா -3.82 ஒமேகா எல் ஸ்கொயர் பை 5 கியூப் ஒமேகா எல் ஸ்கொயர் பை 5 கியூபாக மாறிடுது. ஓகேங்களா? 5 கியூபாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ஈக்குவேஷன். இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. இதே வந்து எனக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஒமேகா எல் ஸ்கொயர் பை 8 அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட ரேலரிஸ் வந்து முடியுது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ சார். ஓகே, இது யார் கெஸ்ட் ஐடின்றது யார் வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நேம்ல தான் வர சொல்லியிருந்தேன். கெஸ்ட் ஐடின்றது யாரு? ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து உங்களுக்கு பாயிண்ட் லோட்லயும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தேன் காசியன் குவாட்ரேச்சர். கரெக்டா? காசியன் குவாட்ரேச்சர் ஒரு நிமிஷம் இருங்க. காசியன் குவாட்ரேச்சரோட ப்ராப்ளம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸோட பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம யூனிட் 2க்கு போயிடலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம் நோட் பண்ணவே இல்லை. அது காசியன் குவாட்ரேச்சருக்கான ப்ராப்ளம். ஓகே, அந்த ப்ராப்ளம் இது இல்லை, என்னோட புக்கில் இல்லை. அது see to it. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் தான் நான் வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம we will go with யூனிட் 2. யூனிட் 2 ஷீட்ல போட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2. யூனிட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ யூனிட் 2 யூனிட் 2 1D ப்ராப்ளம். ஸோ நான் இன்னைக்கு வந்து வெறும் இது மட்டும் நான் டெரிவேஷன் பார்ட் மட்டும் நடத்திடுறேன். டெரிவேஷன் பார்ட், முக்கியமான டெரிவேஷன் பார்ட்ஸும் இது மட்டும் நான் டீச் பண்ணிடுறேன். ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 அப்படின்றது 1 டைமென்ஷனல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட எலமெண்ட் வந்து எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நோடு தான் இருக்கும். அதில் ஒரு எலமெண்ட் அப்படின்றது எனக்கு 2 நோடு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட 1 டைமென்ஷனல் எலமெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு ஒரு டைரக்ஷன், எதர் எக்ஸ் டைரக்ஷன் ஆர் ஒய் டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம ஃபார் இதில் வந்து எக்ஸ் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 டைமென்ஷன் எலமெண்ட்ன்றது பார் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், பீம் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் பார் எலமெண்ட்டுக்கான ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 டைமென்ஷனல் பார் எலமெண்ட்டுக்கான ப்ராப்ளம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன்
for 1D problem. Shape function for 1D problem. ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஷேப் ஃபங்க்ஷன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேப் ஃபங்க்ஷனா என்னது அப்படின்னா என்னோட ட்ரையல் ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டு விதமாக எழுதியிருப்போம். u இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பிளஸ் a1x அப்படின்றத நம்ம ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷனாக எழுதியிருப்போம். இதை வந்து இன்னொரு விதமாக எழுதுனா u இஸ் ஈக்குவல் டு n1 x1 பிளஸ் n2 x2. அதாவது x1 அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் நோட், x2 அப்படின்றது செகண்ட் நோடாகவும் எழுதலாம். ஸோ எனக்கு இதில் n1 n2 அப்படின்றது என்னோட ஷேப் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து சில அசம்ஷன்ஸ் இருக்கு இந்த ஷேப் ஃபங்க்ஷனுக்கு. அதாவது சம் ஆஃப் ni i இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. எனக்கு ஒரு நோடுன்றது எனக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம ரெண்டு நோடுன்றது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இன்டர்மீடியேட்ல நிறைய எலமெண்ட் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா. ஹலோ ஹலோ கேக்குதா? எக்கோ வருதா? எக்கோ இருக்கு சார். ஒரே நிமிஷம். இப்போ பக்கா சார், பக்கா சார், பக்காவா? பக்கா சார். ஓகே சார். ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னை சம் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் அப்படின்றது எனக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது n1 பிளஸ் n2 அப் டு ni அப்படின்றது நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் இந்த ஈக்குவேஷன் u இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பிளஸ் a1 எக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஏ நாட் பிளஸ் a1 எக்ஸ் அப்படின்றத என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றும்போது என்னோட மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1x, என்னோட அன்னோன் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரோ மேட்ரிக்ஸாக தான் வரும், காலம் மேட்ரிக்ஸாக வராது. ஓகேங்களா? ரோ மேட்ரிக்ஸாக தான் வரும். இப்போ ஏ நாட் அண்ட் a1 அப்படின்னு மாறுது, ஏ நாட் அண்ட் a1 மாறுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபார் கம்ப்ளீட் ஒரு எலமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன், அதே ஒரு நோடுக்கான ஈக்குவேஷன் வரும்போது u இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பிளஸ் a1 எக்ஸ். u2 அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் நோட் 1, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் நோட் 2, x1 x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1 x1 1 x2 ஃபார் த அன்னோன் ஃபேக்டர் a நாட் a1. ஸோ நம்ம இங்கே நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட இனிஷியல் கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷனை நம்ம 0,0 அப்படின்னும், இதை நம்ம L,0 அப்படின்னும் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ நான் x1 வர இடத்துல 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x2 வர இடத்துல நான் எல்என் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? 0 அண்ட் எல்என் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. ஸோ 0 அண்ட் எல்என் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னா u1 u2 இஸ் ஈக்குவல் டு 1 0 1 எல் ஃபார் இது ஏ நாட் a1. ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏ நாட் டு a1 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ நாட் டு a1 கண்டுபிடிச்சோம்னா இதை எங்கே மூவ் பண்ணி ஆகணும். ஸோ a நாட் a1 is equal to 1 0 1 L the inverse of u1 u2. ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனோட பண்ணுறோம். ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? 2 cross 2 ஓட இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? ஆக்சுவலாக 2 cross 2 ஓட இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லண்டா?
2x2 ஓட இன்வர்ஸ் இன்டு எப்படி வரும்? யாரும் அன்மியூட் பண்ற மாதிரி தெரியல. சார் சொல்லுங்க இருக்கு சார், நான் இருக்கு சார். சொல்லுங்க பரிசுத். நீ பரிசுத் லாகின்ல வர்றது இவனா? 2 பேரும் இருக்கும் சார். பரிசுத்தும் ஸ்ரீச்சரும் ஒன்னாதான் சார் இருக்கும். ஒன்னாதான் இருக்கீங்க. சரி, ஓகே ஃபைன். பதில் சொல்லுங்கப்பா. இன்வர்ஸ்னா என்ன வரும்? ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்றது 1/mod A இன்டூ A டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? 1/mod A இன்டூ A டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட இது. ஸோ 1/mod A 1/mod A அப்படின்றது எனக்கு எல்ன்றது மட்டும்தான் வரும். 1/mod Aன்றது நத்திங் பட் 1/L இன்டூ 1. ஸோ இது என்னோட இது வந்து கிராஸ் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு உல்டாவா மாறும். இது வந்து எனக்கு சைன் சேஞ்சாக மாறும். இன்டூ U1 U2 U1 U2 நாட் A1. இப்போ இந்த A நாட் A1 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷன் 1. அது நம்ம சப்ஸ்டியூட்டிங் 2 அப்படின்னா சப்ஸ்டியூட் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது U is equal to 1x L/L எனக்கு 1 மாறிடும். 0 மைனஸ் 1/L எனக்கு 1/L மாறும். ஓகேங்களா? மைனஸ் 1/L அண்ட் 1/L மாறும். ஸோ ஒன்று அப்படி பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு எக்ஸ் அண்ட் எல்ன்றதை 1/L நான் வெளியில காமனாக எடுத்துக்கிறேன். வெளியில காமனாக எடுத்துக்கும் போது எனக்கு என்னவா வரும்? எனக்கு L 0 மைனஸ் 1 1 1/L எனக்கு வெளியில காமனாக எடுத்துக்கிறேன் இன்டூ U1 U2. ஸோ இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு என்னவா வரும் அப்படின்னா எனக்கு L மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் 1x2 2x2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2x2ல வரும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2x1 அண்ட் 2x2 எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2x2ல வரும். L மைனஸ் எக்ஸ் அதாவது 1x2ல வரும். 2x2 வராது, 1x2ல வரும். L மைனஸ் எக்ஸ் அடுத்து 1/x அப்படின்றது வரும். கரெக்டா? 1/x இல்லை இன்டூ எக்ஸ்ன்னு வரும். வெளியில எனக்கு 1/L எனக்கு காமனாக இருக்கு. U1 U2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1 மைனஸ் x/L இது வந்து எனக்கு x/L இன்டூ U1 U2. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனோட U is equal to n1x1 plus n2x2. இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது U is equal to n1 n2 into U1 U2 by comparing. இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் 3, இது வந்து ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோம். கம்பேரிங் 3 and 4 கம்பேரிங் 3 and 4 நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 is equal to 1 minus x/L and n2 is equal to x/L வரும். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் ஃபார் ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்றது 1 minus x/L and x/L அப்படின்றதான் வந்து எனக்கு ஷேப் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெரிவேஷன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனோட டினோஷன் என்னது? கே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கேக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா கே இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் டி இன்டூ பி ஃபார் தி இன்டெக்ரல். இது வந்து எனக்கு வால்யூம் ஃபங்க்ஷனாக இருக்கும். எனக்கு ஒன் டைமென்ஷன் வரும்போது எனக்கு ஏரியா ஃபங்க்ஷனாக மாறிடும். வால்யூம் ஃபங்க்ஷனாக இருக்கிறது எனக்கு ஏரியா ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ பி அப்படின்றது நத்திங் பட் என்னோட பி அப்படின்றது நம்ம என்னவா எடுக்கிறோம் அப்படின்னா பி அப்படின்றது என்னோட ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? பி அப்படின்றது ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஸ்ட்ரெயின் displacement matrix and
டி அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது நத்திங் பட் ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்றது இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வரும்போது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னோட யங்ஸ் மாடுலஸாக மாறிடும். இது வந்து ஹூக்ஸ் லா எதுலேருந்து டிரைவ் பண்ணோம்னா ஹூக்ஸ் லாலேருந்து டிரைவ் பண்ணுறோம். ஹூக்ஸ் லாலேருந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ நம்மள இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் பி டிரான்ஸ்போஸ் இன்டூ இ இன்டூ பி இன்டூ டிஏ. ஸோ எனக்கு இ இந்த டிஏ அப்படின்றது என்னவா மாறிடுதுன்னா ஏரியா இன்டூ டிஎக்ஸ். ஸோ இயும் கான்ஸ்டன்ட் எனக்கு ஏரியாவும் எனக்கு கான்ஸ்டன்ட். இன்டெகரல் பி டிரான்ஸ்போஸ் இன்டூ பிஏ மாறிடுது இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த இன்டெகரல் இந்த பி டிரான்ஸ்போஸ் பியும் எனக்கு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டு இன்டெகரல் ஆஃப் டிஎக்ஸ் ஃபார் த லிமிட் 0 to L இல்லைன்னா 0 to 1. டிஃபால்ட்டாக நம்ம 0 to 1 எடுத்துப்போம். ஸோ 1 வரும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். பி மேட்ரிக்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம் கரெக்டா? பி மேட்ரிக்ஸ்ன்ற ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தோமா? எனக்கு integral d of n1 into dx d of n2 into dx ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ n1 நமக்கு தெரியும். n1ன்றது என்னது இருக்கு? 1 minus x by l. ஸோ இதை வந்து நான் டோ n1 by டோ x அப்படின்னு மாத்திரம் அப்படின்னா எனக்கு டோ n1 by டோ x மாத்திரம் எனக்கு -1 by l வரும். n2 அப்படின்றது எனக்கு x by l டோ n2 by டோ எக்ஸ் அப்படின்றது மாற்றுது அப்படின்னா எனக்கு 1 by எல்லாம் மாறிடும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 by L 1 by L அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து 1 by L வெளியில காமனாக எடுத்துட்டோம்னா -1 + 1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்டூ இப்போ பி டிரான்ஸ்போஸ்னு அப்படின்னு வரும்போது நம்ம டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை கூட எடுத்துட்டு இது கூட தேவையில்லை. இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா -1 by L 1 by L எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் பி டிரான்ஸ்போஸ் இன்டூ பி அப்படின்னு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இன்டெகிரல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பி டிரான்ஸ்போஸ் பி அப்படின்னு வரும்போது எனக்கு என்னவா வரும் அப்படின்னா எனக்கு -1 by L 1 by L இன்டூ -1 by L 1 by L. அதாவது எனக்கு இது 2 cross 1 இது எனக்கு 1 cross 2 ஃபைனலாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2 cross 2ல எனக்கு மாறும். ஓகே, ஸோ இது 2 cross 2ல மாறும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் 1 by L ஸ்கொயர் -1 by L ஸ்கொயர் -1 by L ஸ்கொயர் 1 by L ஸ்கொயர் மாறும். ஸோ இது 1 by L ஸ்கொயர் வெளியில் காமனாக எடுக்கும்போது 1 -1 -1 1 into 1 வரும் இன்டூ டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ணிடுறோம். இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு L -0ன்னு வரும். இங்கே நான் இப்போ இந்த இடத்துல நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டிஎக்ஸ் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிஎக்ஸ் அப்படின்றது எக்ஸ் டு தி லிமிட் ஆஃப் 0 to L L -0ன்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ எனக்கு இந்த எல்எல் கேன்சல் ஆயிடுது. இந்த எல் ஸ்கொயர் அப்படின்றது இந்த எல்எல் கேன்சல் ஆகுது. எனக்கு எல் ஸ்கொயர்ன்றது எனக்கு எல்லா மாறிடுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பி டிரான்ஸ்போஸ் பியை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் கே. ஓகேங்களா? ஸோ இங்கே கேல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது? இஏ கான்ஸ்டன்ட் இருக்குது. இதில் பி டிரான்ஸ்போஸ் பி வர இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? எல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 1 -1 -1 1. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் 1D ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் 1D லீனியர் பார் எலமெண்ட். பீம் எலமெண்ட்டுக்கு மாறும். பீம் எலமெண்ட்டுன்னு வரும்போது எனக்கு ஏரியா கன்சிடரேஷனில் வரும். ஏரியா அண்ட் வால்யூம் ரெண்டுமே கன்சிடரேஷனில் வரும். அதனால் வந்து பீம் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேர்ம் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F is equal to ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் ஃபார் சால்விங் அ finite element equation. So solving a FEM equation,
டிஃபால்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ யூ அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கே கண்டுபிடிச்சாச்சு. கே அப்படின்றது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், யூ அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், அண்ட் எஃப் அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எஃப் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓவர் ஹேங்கிங் பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஓவர் ஹேங்கிங் பீம்ல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நான் வெறும் ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு எனக்கு ஒரு டென்சிட்டியும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இந்த ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு எனக்கு ஒரு டென்சிட்டியும் கொடுத்துருப்பாங்க. இந்த டென்சிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். அதே வந்து இப்போ ஒரு கேண்டிலிவர் பீமா இருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலிவர் பீமுக்கு டென்சிட்டியை கன்சிடர் பண்றதும் கொடுக்கறத பொறுத்து. பட் ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம்னு வரும்போது கம்பல்சரி நம்ம டென்சிட்டி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்ன்றது ஃபார் கேண்டிலிவர் ஆர் ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் அப்படின்னா எனக்கு F1 F2 is equal to AE by L 1 minus 1 minus 1 1 U1 U2. அதாவது எனக்கு என்னோட பீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கு. ஸோ இது என்னோட நோட் 1, என்னோட நோட் 2, என்னோட இது எலமெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வந்து எனக்கு ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இது வந்து என்னோட நோட் 1, இது என்னோட நோட் 2 அப்படின்னா இந்த F1 F2 அப்படின்றது என்னவா வரும் அப்படின்னா ரோட் டைம்ஸ் ஆஃப் AL by 2 1 1ன்னு வரும். அண்ட் இந்த F2 வர இடத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு P இருக்கு அப்படின்னா இந்த F2 வர இடத்துல நான் இந்த Pயை நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதான் வந்து என்னோட ஃபோர்ஸ் வெக்டர். ஸோ என்னோட ஓவர் ஹேங்கிங் பீம்ல எப்பவுமே என்னோட டென்சிட்டி வந்து கன்சிடர் ஆகும், ஆகாம போகாது. கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து டென்சிட்டி வந்து ஓரளவுக்கு ப்ரீ அசியூம் பண்ணணும். ஓகேங்களா? டென்சிட்டி ஏன்னா எப்படி நீங்க டென்சிட்டி ப்ரீ அசியூம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஓவர் ஹேங்கிங் பீம் வந்து ஸ்டீல்ல இருக்கு இல்ல கேஸ்ட் அயன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா டென்சிட்டி நீ அசியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு டைரக்டா டென்சிட்டி கொடுத்துருவாங்க. நீங்க ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல, டென்சிட்டி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் மட்டும்தான். ஸோ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் ஆஸ்க் நவ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா நோன்றதை மெசேஜ் தான் டைப் பண்ணுங்க. சார் ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்னைக்கு செஷனை நம்ம நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல டவுட் இல்லைன்னு சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். இதோட ரெக்கார்டிங்ஸ் உன்னோட டீம்ஸ்ல நீங்க ஆடப் யாரெல்லாம் கொஞ்சம் கெஸ்டா ஆடப் ஆயிருக்கீங்க ஆல்ரெடி நான் மெயில் கொடுத்துருந்தேனோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல குரூப்ல டீம்ஸ்ல ஆடப் ஆயிடுவீங்க. டீம்ஸ்ல ஆடப் ஆகாதவங்க உங்களுக்கு இந்த இதுலயே வந்து உங்களுக்கு சேட்ல வந்து ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா நான் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களோட இந்த ரெக்கார்டிங் வந்து லைவ்லேயே உங்களோட ரெக்கார்டிங் வந்து உங்களால வியூ பண்ண முடியும். இந்த ரெக்கார்டிங் நான் டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேயும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர செஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீம்ஸ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சாட்டர்டே லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எக்ஸாம் டிடிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எஃப்ஏக்கு பிஃபோர் டே நம்ம வந்து இதை ஒரு 2 hours செஷனை வந்து நம்ம வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். இப்போ விட்டு போன செகண்ட் யூனிட்ல ட்ரெஸ் எலமெண்ட் இருக்கு, தெர்மல் இருக்கு, அண்ட் தேர்ட் யூனிட்ல நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகே.